அனைவருக்கும் வணக்கம். புறாவுக்கு பேன் போகிறதுக்கு இந்த பூட்டெக்ஸு கில்டெக்கு இதெல்லாம் மருந்து யூஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணிங்கன்னா புறாவுக்கு சைடு எஃபெக்ட் வரும். அதனால் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு 20 ரூபாய்க்கு வசம்பு வாங்கிக்கோங்க, மஞ்சத்தூள் எடுத்துக்கங்க, அப்போ பாதி பக்கெட்டு தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 வசம்பு பட்டை போட்டுருங்க, பாதி தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நைட்டு என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் வசம்பு ஊற வச்சுருங்க. காலையில் என்ன பண்ணுறீங்க, ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் முன்னிக்கின்னு அந்த வசம்பு உள்ளே போட்டுக்கின்னு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்கன்னா ரெட் கலர் ஆயிரும் தண்ணி. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பாதி தண்ணி இருக்குல்ல பக்கெட்டில், அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்ட பிறகு தண்ணி சூடாக இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி கலக்காதீங்க. அது கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு ஒரு புறாவை நல்லா டிப் பண்ணி நல்லா முக்கிட்டு நல்லா ரெக்கை உள்ளே ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி போட்டு அப்புறம் புறா மொட்டை மாடியில் விட்டுருங்க. கூண்டில் போட்டுறாதீங்க. வெயிலில் நல்லா காயட்டும். காயிட்ட பிறகு அப்புறம் கூண்டில் விட்டுருங்க. கூண்டு சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. அதனால தான் எந்த பேனும் வராது. ரொம்ப உங்கள் புறா சேஃபாக இருக்கும். இது மாதத்தில் இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முட்டை வச்சுருக்க புறா முக்கியமாக பண்ணுங்கள். ஏன்னா முட்டையில் ஆடு உட்காந்துருக்கும் போது பேன் ரத்தம் குடித்து அதோட புறா வீக் ஆகிரும். ஃபஸ்ட்டு முட்டையில் இருக்க புறா ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுங்க. அதே போல் முட்டை போட்டிருக்க சட்டியை க்ளீனாக வச்சுங்க, பாத்ரூம் இல்லாத மாதிரி. இது மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வேறு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டெக்ஸு அப்புறமா இன்னும் வேறு கில்டெக்கு அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ மருந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா புறா பாதிக்கும். இது சைடு எஃபெக்ட் எதுவும் ஆகாது. இதில் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள் தான். புறாவை நல்லா சேஃபாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வணக்கம் கைஸ்.